டிசம்பர் 1, 2025 1/12/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமை. ரேவதி நட்சத்திரம் இரவு 11:19 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி இரவு 7:02 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம். சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் புதன், விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சந்திரன். இன்று இரவு 11:19 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இரவு 11:19 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது இரவு 11:19 மேல் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் இன்று உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களுக்காகவோ அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு முதலீடு பண்றதுனால ஏதாவது நஷ்டம் வருமானு கேட்டா வராது. அதனால தைரியமா முதலீடு பண்ணுங்க. குறிப்பா நீங்க பெட் அனிமல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அல்லது அட்வைசரி தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் இன்னைக்கு முதலீடுகள் செய்வதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளை பற்றிய பெருமைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கையிருப்புகள் கரையஞ்சா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு முதலீடு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். பெருசா பாதிப்பு இல்லை, அலைச்சல் இருக்காது, வளர்ச்சி இருக்கும். அதே சமயம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும் உங்களுடைய முதலீட்டுக்கான அஸ்திவாரமாக இருக்குமே தவிர அது நஷ்டமா இருக்காது. அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா பேசுங்க. இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை சங்கடப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க பேசுற வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒன்னா உங்க கூட பிறந்தவங்க இல்லாட்டி உங்களுடைய தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. லாபஸ்தானத்துல குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தவங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு நல்ல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ இல்ல புதிய பொறுப்புகள் கூடுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்க புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை விளக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு நீங்க விலக்கி வைத்து அவங்க கூட பெருசா சண்டை இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக அல்லது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய பார்ட்னர்ஷிப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி உறவுல நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா உங்க கூட ஒர்க் பண்றவங்களால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நட்பு பாராட்டுவீர்கள். இதனால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல, குறிப்பா தந்தை விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல பண வருமானம் ஏற்பட்டு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாக குழப்பங்கள் இருக்காது. ஆனா பார்ட்னர்ஷிப் சம்பந்தமா நீங்க எடுத்த முயற்சி வெற்றியை தரும்.
பிசினஸ் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். வாழ்க்கை துணை சம்பந்தமா நீங்க தெளிவான முடிவெடுத்து சிலருக்கு விலகி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு சண்டை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை நீங்க வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தீங்கன்னா சங்கடம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி தசமஸ்தானத்துல சந்திரன் இருக்கார். இரவு 11:19 வரைக்கும். அதன் பிறகு லாபஸ்தானம் வரார். அதனால இன்னைக்கு உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும், வருமான அதிகரிப்பு ஏற்படும். 2-10 குடைவர் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று தொழில் விருத்தி ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். குடும்பத்துல நல்ல விஷயங்களை பற்றி பேசுவதன் மூலமாக இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்திட்டு இருந்ததுன்னா அந்த பயத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உங்க ஆரோக்கிய பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அதுல இருந்து தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யற இடத்துலையும் சரி, வீட்டிலையும் சரி, உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுடைய சொல்வாக்கு அதிகரிக்கிறதுனால புதிய பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வாக்கு வன்மை அதிகரித்தா பண வருமானம் ஏற்படும். பண வருமானம் வந்ததுன்னா குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தசமஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக கடுமையான உழைப்பு ஏற்படும், அலைச்சல் ஏற்படும். கடக ராசி ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் இருக்காரு. பாக்யாதிபதி ஆன குருவோட பரிவர்த்தனை பெற்று இருப்பது இது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபத்தின் காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் உங்க வாழ்க்கை துணை உங்க பேச்சை கேட்காம இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க உங்க பேச்சை கேட்டு இத்தனை நாளா முரண்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப உங்ககிட்ட வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மட்டும் இல்ல, பிசினஸ் விஷயத்திலும் உங்க பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளால் வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் அரசாங்க ரீதியாக இருந்த குழப்பங்கள், தடங்கல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபம் விலகும். கணவன் அல்லது மனைவி உங்க பேச்சை கேட்காம எங்க வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போயிருக்காங்க, இல்ல கோர்ட்டு கேஸ் அலையிறாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை சாதகமா பயன்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு சாதகமா திருப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது நடக்கல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குருவின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது. எதிரிகள் கூட உங்களிடம் பேச்சுவார்த்தையில தோத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க குடும்ப விஷயமா எது பேசுறதா இருந்தாலும் ரகசியம் காப்பது அவசியம். அனாவசியமான நபர்களின் குறுக்கீடு இருந்ததுன்னா இன்னைக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. என்று ஆரோக்கிய விஷயத்திலும் குறிப்பா உங்களுடைய வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். உணவு ஒவ்வாமை காரணமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்குள்ளான முயற்சி வெற்றியை தரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். எதிரிகளிடமே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு மருந்து வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகினாலும் சற்று சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் முதலீட்டுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இன்று முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனம் பெட் அனிமல்ஸ் வாங்குறது, இல்லாட்டி நகை வாங்குவது, நிலம் சார்ந்த முதலீடுகள், இது ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வெற்றியை தரும். அதற்கான செலவுகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குழந்தைகளுடைய மேல் படிப்பு அல்லது வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் முதலீட்டுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துமே தவிர ரீஃபண்ட் வரத்துக்கோ ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கோ இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். வெற்றிகள் வருவது தாமதம் ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க உடம்பே கொஞ்சம் படுத்தின்னு இருக்கு, பத்தாவதுக்கு தாயாருடைய ஹெல்த்தும் கொஞ்சம் சங்கடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல உங்க ஹெல்த்தோ இல்லை உங்க தாயாருடைய ஹெல்த்லயோ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும். பண விவகாரங்கள்ல உறவுகள் வகையில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்னைக்கு ராத்திரி 11:19 வரைக்கும் சப்தமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குரு பார்வை. அதனால பெருசா குழப்பங்கள் இல்லைன்னா குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம் வெற்றியை தரும், லாபத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்கள் மூலமாக திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 11:19 சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டுல அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். ஆனா உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தாயாரின் சொல்லாடல்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அதனால தாயார் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட பிறந்தவங்க, அது அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அவர்கள் மூலமாக உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு பெரிய வெற்றி செய்தி வருவது மட்டுமல்லாமல் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும். அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கணவன் மனைவி உறவில் அல்லது பிசினஸ் பார்ட்னர்ஷிப் உறவுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகள்ல 2 பேரும் அமைக்கவில்லை, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் ஆகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்று உங்களுடைய மரியாதை உயர்வு மட்டுமல்லாமல் வியாபார வளர்ச்சியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் நீ சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. அதாவது 6ஆம் இடத்துல 5ஆம் வீட்டு அதிபதியான சனியோடு சேர்ந்து இருக்காரு. இது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பா குழந்தைகளை பற்றிய எண்ண விரயங்கள், உடன்பிறப்புகளுக்கான செலவுகள், இப்படி உடன்பிறப்புகளுக்கு நீங்க ஒரு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் இரவு 11:19 சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ குடும்ப பிரச்சனைகளுக்கான பேச்சுவார்த்தையின் மூலமான தீர்வை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள்ல இன்னைக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் மட்டுமல்லாமல் எதிரிகளை அடக்கி ஆள்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கும். தொழில்துறையினர் வெற்றியடைவார்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சுத்தம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொற்கள் விலகும். மதிப்பு மரியாதை உயரும். தன லாபம் அதிகரிக்கும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். புதிய வேலையில் சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆனா எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு எது பேசினாலும் தேவையில்லாத
சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவமானமோ அசிங்கமோ ஏற்படாது, ஆனா மனசுல ஒரு விதமான சங்கடம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்படும். விருச்சிக ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இன்னைக்கு நாள் முழுவதும் 5ஆம் இடத்துல இரவு 11 மணி 19 நிமிடம் வரை, அதன் பிறகு 6ஆம் இடத்துக்கு வராரு. இதனால உங்களுக்கு செலவுகள் இருக்காது. ஆனா அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது. ஆனா அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒன்னா உடன்பிறப்பு விஷயத்திலோ இல்ல குழந்தைகள் விஷயத்திலோ மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனா அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று புதிய முதலீடுகளால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கூட அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம், எந்த கெடுதலும் கிடையாது. இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு நற்செய்திகள் வரும். உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். ஆரோக்கியம், அதாவது கணவனுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம், இந்த விஷயத்துல ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய செலவுகளாலும் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில அல்லது உடன்பிறப்புகள் வழியில அல்லது குழந்தைகள் வழியில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும், சுக அனுபவத்தை ஏற்படுத்தும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்து பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால இன்னைக்கு தன வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல விலக்குகள் ஏற்பட்டு ஒரு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான அரசாங்க ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். விசா ப்ராசஸிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேர்வுக்கு வரும். அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். அதனால உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விலையுயர்ந்த பொருட்களால் செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய வண்டி வாகன வகையில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்கான முயற்சிகள்ல, தந்தையின் தேவைக்கான முயற்சிகள்ல செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் அல்லது அலைச்சல் ஏற்படும். அதனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, இன்று உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய பார்ட்னர்ஸ் மூலமா அல்லது உங்களுடைய கடந்த கால பார்ட்னர்ஸ் மூலமா ஒரு பெரிய நற்செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவர்கள் மூலமாக பல வருமானம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் ஏற்பட்ட செலவுகள் இப்பொழுது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். எதிரிகளே மதித்து நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய
பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் மூலமாக ஒரு நற்செய்திகள் வரும். ஒன்னா அண்ணனோ இல்ல அக்காவோ இல்ல தம்பியோ இல்ல தங்கையோ போன் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய சொத்து சம்பந்தமா, தந்தை கொடுத்த சொத்து சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதுல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாக்கு வன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்கள் மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள். மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்ப ராசி. குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று இரவு 11:19 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், குடும்பத்துல நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கியத்துல அல்லது உங்களுடைய மருத்துவ ரீதியான தேவைகள்ல திடீர் குழப்பம் ஏற்பட்டதுன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இரவு 11 மேல உங்களுக்கு நற்செய்திகள் வரும். ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக, குறிப்பா அட்வொகேட்டா இருக்கிறவங்க, வக்கீலா இருக்காங்க, இல்ல மத்தியஸ்தம் பண்றவங்க, பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாக்கு வன்மை ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். இரவு 11 மேல உங்க குடும்ப மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்காம இருந்தது. இப்போ உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். கடன் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல உங்களுடைய சுய சம்பாத்தியமும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வருமான தடைகள் விலகும். எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்குகள் வசூலாகும். மீன ராசி. ராசியில இருக்கிற சந்திரன் இரவு 11:19 வளர்பிறை சந்திரனாக 2ஆம் இடம் பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்திற்கு இந்த கிரகத்தின் பார்வை இல்லை எக்ஸப்ட் புதன். ஆனா 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சனி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. பாதகாதிபதியை யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்காரு. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு நற்செய்திகளை கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சி ஆதாயத்தை கொடுத்தாலும் பெருசா லாபத்தை கொடுக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் ஜம்பம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்க வார்த்தைகள் அடுத்தவங்களை சங்கடப்படுத்தும். அடுத்தவங்க எதிரில் 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிறதா பேசுவீங்க. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி படாடோப பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு எதிரியாக திரும்புறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வருமான தடைகள் விலகும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அடுத்தவங்களுக்கு உபதேசம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் இன்னைக்கு வளர்ச்சி அடைவார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் பண வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.